வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டான ஒரு ரெண்டு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கோட்டை ஃபோர்ட்டை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்கீம் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஃப், RELIF. சரிங்களா? அதாவது ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன். சரிங்களா? அதாவது ஏற்றுமதியை எளிதாக்குவதற்கான மீள்திறன் மற்றும் தளவாட தலையீட்டு திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸில், சரிங்களா, கல்ஃப் கண்ட்ரீஸில் பூரா ஒரு பெரிய போர் பதட்டம் இருக்குது. ஸோ இந்த போர் பதற்றத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எதுவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. சரி, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. நிறைய கண்ட்ரீஸ்லலாம் அவங்களுடைய தளவாடங்கள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு, சரிங்களா, நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னா யார் யார், நம்ம வந்து யார்கிட்டலாம் வாங்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட இருந்தும் ஒரு முக்கியமான ஒரு பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ரிலீஃப் திட்டம். சரிங்களா? ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு நிவாரண திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிவாரண திட்டம். ஸோ இதனோட முக்கிய குறிப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரக்குகள் தேங்கியுள்ள அல்லது அபாயத்தில் உள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் காப்பீட்டு பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளோட சரக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துபாய் எடுத்துக்கோமே. ஸோ துபாயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான இப்போ நமக்கு வந்து துபாயிலேருந்து ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா துபாய் கப்பல் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரான் வந்து இப்போ துபாயை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து துபாயோட அந்த போர்ட்டல் ஏரியாவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து இப்போ துபாயோட போர்ட்டில் இது பண்ணதுனால நம்மளோட பொருள் வச்சிருக்க கப்பல் இல்லை அவங்க சுற்றி இருக்க ஏதாவது ஒரு வந்து பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கடன் காப்பீடு அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து நம்ம வழங்குறோம். இந்தியா வந்து வழங்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏற்றுமதி எளிதாக்குவதற்கான மீள்திறன் மற்றும் தளவாட திட்டம் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு, ஸோ நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னா நம்ம யார்கிட்ட இருந்தாலும் எந்தெந்த கண்ட்ரி கிட்ட இருந்தாலும் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு இருக்கோமோ அந்த கண்ட்ரிகளுக்கு ஒரு காப்பீடு பாதுகாப்பு திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலீஃப் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கம்மியான முதலீட்டில் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த போர்னால ஏதாவது பெரிய அளவில் பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காப்பீட்டு பிரீமியங்களை மோதலுக்கு முந்தைய, அதாவது போருக்கு முன்னாடி எந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சோ அதே சுச்சுவேஷன் அதே இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த காப்பீட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இசிஜிசி. சரிங்களா? அதாவது இந்திய ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம். இந்திய ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிலீஃப் திட்டத்தினுடைய செயல்படுத்தப்பட்ட அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தோம்னா இந்த போர் அரசியல் அபாயங்களுக்கு எதிராக 95% முதல் 100% வரை வந்து நம்ம வந்து இழப்பீட்டு காப்பீட்டை வந்து வழங்கும். ஸோ நம்மளுடைய செலவு தான் இது. சரிங்களா? ஸோ ஏன்னா நம்மளுடைய திங்ஸ் வச்சிருக்க ஒரு போர்ட்டோ ஒரு நாடு தான் வந்து டேஞ்சரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் இன்னொரு நாட்டை வந்து நம்ம சிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிலீஃப் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்திய கடன் உத்தரவாத கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசாங்கத்திற்கு முழுமையாக சொந்தமானது. சரிங்களா? ஸோ நிறுவப்பட்ட ஆண்டு 1957. இந்த இசிஜிசி அப்படிங்கிற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1957. இந்திய அரசாங்கத்திற்கு முழுமையாக சொந்தப்பட்டது. இதனுடைய நோக்கம் இந்த இந்திய ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம், அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், இது நிறுவப்பட்ட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா இடர் காப்பீடு. சரிங்களா? அந்த கடன் இடர் காப்பீடு வழங்குவதன் மூலம் நாட்டிலிருந்து ஏற்றுமதியை ஊக்குவித்தல். சரிங்களா? நாட்டிலிருந்து நம்மளுடைய
நம்மளுடைய ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது தான், நம்மளுடைய ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு கடன் வழங்குறது தான் வந்து இந்த அமைப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மற்ற நாடுகளுக்குமே வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா. ஸோ கடன் இடர் காப்பீடு வழங்குவதன் மூலம் நாட்டிலிருந்து ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது தான் இந்த இந்திய ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கு. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அப்படின்னா வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது, சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஃப் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், சரிங்களா. ஸோ ரெசிலியன்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் தான். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்தை வந்து உபயோகப்படுத்துறதுக்காக, சரிங்களா. அதாவது சிறு நீர் மின் மேம்பாட்டு திட்டம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவலில் வந்து பெரிய பெரிய டேமு, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸு, ஸோ அது வந்து பெரிய அளவில் தான் நம்ம வந்து மின்சாரம் வந்து நீர் மின்சாரம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த நீர் மின்சாரத்தை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மற்றும் மலை பிரதேசங்களில் சீசனல் டைமில் ஒரு சில அருவிகள்லாம் புதுசாக உருவாகும், சரிங்களா. ஒரு 3 to 6 months அந்த அருவி இருக்கும், அப்புறம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேசஸில், அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உருவாகக்கூடிய ஒரு சின்ன நீர்நிலைகளை யூஸ் பண்ணி அதிலிருந்து மின்சாரத்தை உருவாக்குற திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறு நீர் மின் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ தூய்மையான எரிசக்தி, குறைந்த மாசு உமிழும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம், சரிங்களா. தூய்மையான எரிசக்தி மற்றும் கிராமப்புற மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்காக, சரிங்களா. இதனுடைய நோக்கம் தூய்மையான எரிசக்தியை உருவாக்குறது, இது வந்து கிராமப்புற மேம்பாட்டை ஊக்குவிப்பது, சரிங்களா. ஸோ 2026-31 ஆண்டுக்கான சிறு நீர் மின் மேம்பாட்டு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ இதில் தெரிஞ்சிடலாம், இது வந்து ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், சரிங்களா. 2026 2031 வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க, 5 ஆண்டுகளுக்கு. இதனுடைய நோக்கம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்குறது, சரிங்களா. 1500 மெகாவாட் திறனை உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ அதுக்காக பார்த்தோம்னா 2500 கோடி, 2584.6 கோடி வந்து இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது மூலமாக வந்து 51 லட்சம் மனித வேலை வாய்ப்பு ப்ளஸ் இல்லைனா வேலை நாட்கள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 5 வருஷத்தில், சரிங்களா. ஸோ அந்த 5 வருஷத்தில் 51 லட்சம் மனித வேலை நாட்கள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பாக எந்த பிரதேசங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னா வடகிழக்கு மற்றும் மலை பிராந்தியங்களுக்கு. ஸோ வடகிழக்கு மற்றும் மலை பிராந்தியங்களுக்கு இந்த அமைப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு வந்து 15,000 கோடி முதலீடு வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா. இதனுடைய நோக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1500 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறது தான் இந்த சிறு நீர் மின் மேம்பாட்டு திட்டத்தினுடைய நோக்கம். இந்த சிறு நீர் மின் மேம்பாட்டு திட்டத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1500 மெகாவாட் மின் உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு வந்து நிதி உதவி வழங்குது, குறிப்பாக வடகிழக்கு மற்றும் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள மாநிலங்கள். ஸோ வடகிழக்கு மற்றும் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள மாநிலங்களுக்கு 1 மெகாவாட்டுக்கு 3.6 கோடி அல்லது 30% வந்து நிதியுதவி வழங்கப்படுகிறது, சரிங்களா. ஸோ 1 மெகாவாட்டுக்கு 3.6 கோடி அல்லது 30%, ஒரு 30% வந்து நிதி உதவி வழங்குறாங்க. இதே இது வந்து இதர மாநிலங்கள், பிற மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா 1 மெகாவாட்டுக்கு 2.4 கோடி அல்லது 20%. ஒரு திட்டத்துக்கு அதிகபட்சமாக 20 கோடி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து மத்திய அரசு வந்து நிதி உதவி வழங்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ வடகிழக்கு மற்றும் மாநில பிரதேசங்களுக்கு 3.6 கோடி அல்லது 30%. ஸோ இதர மாநிலங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.4 கோடி அல்லது 20%, சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறு நீர் மின் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், சரிங்களா. 2026-2031 வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய திட்டம். ஸோ மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா துக்லகாபாத். துக்லகாபாத்தை வந்து ஒரு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா துக்லகாபாத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டை இருக்குது, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. கியாசுதீன் துக்ளக் வந்து ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துக்ளக் வம்சத்தை பற்றி, அதாவது தில்லி சுல்தான்களில் துக்ளக் வம்சத்தை பற்றி படிக்கிறப்போ நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. அதாவது என்னென்னா துக்ளக்
கோட்டை துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க கோட்டையில் வந்து ஆக்கிரமிப்புகள் வந்து நிறைய இருக்காமா சரிங்களா. ஸோ அந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட கணக்கெடுப்பை தொடங்குவதில் நான் தாமதம் செய்ததற்காக இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா துக்லகாபாத் கோட்டையில் வந்து பயங்கரமான நிறைய வந்து ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதை ஆய்வு செய்ய வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து புராதன சின்னங்கள் பட்டியலில் வர்றதுனால ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் அதை வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஸோ ஆனால் அவங்க வந்து இன்னும் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து அவங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருந்திருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நம்ம வந்து துக்லகாபாத் வந்து நியூஸில் வர்றதுனால நம்ம துக்லகாபாத் கோட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ துக்லகாபாத் கோட்டை நிறுவப்பட்ட ஆண்டு 1321, கட்டப்பட்ட ஆண்டு 1321. அந்த கோட்டையை கட்டினது வந்து யார் அப்படின்னா துக்ளக் வம்சத்தை, அதாவது டெல்லி சுல்தானியத்தில் சரிங்களா, டெல்லி சுல்தானியத்தில் துக்ளக் வம்சம் நம்ம வந்து படிச்சிருப்போம். மொத்தம் ஒரு 5 வம்சங்கள் வந்து படிச்சிருப்போம். அடிமை வம்சம், அப்புறம் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான வம்சங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அந்த 5 வகையான வம்சத்தில் 3வது வரக்கூடிய வம்சம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துக்ளக் வம்சம் சரிங்களா. 3வது வரக்கூடிய வம்சம் தான் இந்த துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது. அந்த வம்சத்தை நிறுவினது வந்து பார்த்தோம் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் சரிங்களா. ஸோ கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் இந்த வம்சத்தை வந்து நிறுவியிருப்பார் சரிங்களா. ஸோ அவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துக்லகாபாத் கோட்டை 1321 நிறுவப்பட்டது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அது பேர் வந்து என்ன அப்படின்னா இந்த துக்லகாபாத் அப்படிங்கிற நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் யார், அதுக்கு வந்து இந்த துக்லகாபாத் கோட்டையை வந்து கட்டினது யார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ துக்லகாபாத் நகரத்தை நிர்மாணித்தவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஷின் சரிங்களா. ஸோ துக்லகாபாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டையை வந்து பார்த்தோம் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் 1321 வந்து நிறுவுவார் சரிங்களா. ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுதில்லியினுடைய தென்பகுதியில் அமைந்திருக்கு. புதுதில்லியினுடைய தென்பகுதியில் அமைந்திருக்கு. குறிப்பாக ஆரவல்லி மலைகளினுடைய பாறை சரிவுகளில் கட்டப்பட்டிருக்கு. ஆரவல்லி மலை சரிவுகளினுடைய பாறை சரிவுகளில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியூக ரீதியாக கட்டப்பட்ட கட்டுமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த இயற்கை அரணா வந்து ஆரவல்லி மலைத்தொடரே பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையை வந்து ஈஸியாக வந்து தாக்குதல் பண்ண முடியாத அளவுக்கு ஆரவல்லி மலைத்தொடரே வந்து பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இயற்கை பாதுகாப்பு அரண்களையும், அதாவது இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் சரிங்களா. ஸோ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இயற்கை பாதுகாப்பு அரண்களையும் கட்டுமானத்திற்கு தேவையான ஏராளமான கிரானைட் பாறைகளையும் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் வழங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த கோட்டையினுடைய முதன்மை நோக்கம் வந்து என்ன அப்படின்னா பேரரசின் அதிகாரத்தை வலுப்படுத்துதல். ஸோ டில்லி சுல்தானியத்தின் அதிகாரத்தை வந்து வலுப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது மங்கோலிய படையெடுப்பு. நம்ம வந்து டில்லி சுல்தான்களை படிக்கிறப்ப பார்த்துருப்போம். மங்கோலியர்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இல்துமிஷ்லேருந்து நிறைய மங்கோலியர்களுடைய படையெடுப்பு வந்து இருக்கும் சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த நாதிர் ஷா இல்ல, மங்கோலியரோட படையெடுப்பை வந்து தடுத்திருப்பார். யாருக்கு? தன்னை நாடி வந்த ஒருத்தருக்கு வந்து அடைக்கலம் தராமல் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இல்துமிஷ் வந்து தன்னுடைய அந்த உதவியை மறுத்து, அதாவது உதவி கேட்டிருப்பாங்க, அந்த உதவியை மறுத்து இல்துமிஷ் வந்து தன்னை உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு சரிங்களா. ஸோ அப்படி அந்த மாதிரி மங்கோலிய படையெடுப்புகள் ஆரம்பத்தில் தில்லி சுல்தான்களுடைய ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ அந்த படையெடுப்புகளுக்கு தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துக்லகாபாத் அப்படிங்கிற கோட்டையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறத வந்து கட்டியிருந்திருக்காரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா துக்லகாபாத்தினுடைய கோட்டையினுடைய இது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் வர எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 நியூஸ் நம்ம எடுத்திருக்கோம். 3 இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்துருக்கோம். 2 ஸ்கீம், ரிலீஃப் ஸ்கீமு, அப்புறம் ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அப்புறம் துக்லகாபாத் கோட்டையை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 22 சரிங்களா, மார்ச் 22 நீர் தினம், உலக நீர் தினம் வந்து வாட்டர் டே வந்து நேற்று கொண்டாடினாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற இடங்களில் வந்து 4 நாட்கள் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 நாட்கள் நடக்கும் கிராம சபை கூட்டங்கள் சரிங்களா. ஸோ மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா நவம்பர் 1 சரிங்களா. ஸோ நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், அதுக்கப்புறம் மார்ச் 22 நீர் தினம். ஸோ இந்த 2 நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் சரிங்களா.
ஸோ மொத்தம் 6 நாட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 2 நாட்கள் வந்து என்ன அப்படின்னா நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக நீர் தினம். சரிங்களா? ஸோ மற்ற 4 தினங்கள் என்ன அப்படிங்கிறது வேணால் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 தினங்கள், அதில் 2 நான் இப்போ சொல்லிட்டேன். மீதி இருக்க 4 தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம்.